அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியர் கேக்குது சார், சார், கேக்குது சார், கேக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் என்னோட பேர் பாபு. நான் வேலூர்ல இருந்து உங்களோட இணைந்திருக்கேன். இந்த நல்லதே நடக்கும் இந்த அறக்கட்டளை மூலயமா நாம எல்லாருமே இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் எடுத்து இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரு சிஸ்டம் வழியா நம்ம வழி நடத்திட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இப்போ நீங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட எத்தனை பேர் நம்ம எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்கோம்? 510 பேர் இப்போதைக்கு நம்ம அசம்பிள் ஆயிருக்கோம். உண்மையிலேயே லக்கி அண்ட் பிளஸ்டு பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு. ஸோ இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நம்ம இந்த செக்ஷனுக்கு நம்ம போவோம். ஸோ நான் வேலூர்ல நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ நான் ஒரு 15 வருஷமா நான் ஒரு நெட்ஒர்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதுல நான் பணம் சம்பாரிச்சனோ இல்லையோ, பட் நிறைய அனுபவத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன். அந்த வழியில நிறைய லீடர்ஸ் கூட நான் பயணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைச்சது. உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுபடி நம்ம இந்த சிஸ்டம் வழியா எந்த அளவுக்கு நம்ம ஒரு நெட்ஒர்க்ல நம்ம எப்படி முன்னேறணும், பீப்புள் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கிடைக்கிற விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் எது அப்படின்னா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் தான். ஒரு நேர்மையான ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயங்களை ஒண்ணு சேர்த்து ரொம்ப அழகா ஒரு வடிவமைச்சு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இத இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாத்த போகுது அப்படின்ற உண்மை இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிளான் பிரசன்டேஷன் கொடுக்க போறவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே எக்ஸ்ட்ரானரி ஒரு விஷயத்தை தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்க போறோம். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சாதாரணமா கிடைச்சது அப்படின்றது மட்டும் யாரும் நினைக்காதீங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புல நம்ம இருக்கோம் அப்படின்றதா. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உங்களை நீங்க செல்ஃபா நீங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத விஷயம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு. ஸோ இந்த இயர் 2024 எண்டுக்குள்ள எல்லாருக்குமே இந்த செட்டில்மெண்ட் இயரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பர்சனலா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு வேற லெவல்ல நம்ம இந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு நம்ம எல்லாருமே செல்ஃபா நம்ம மோட்டிவேட் ஆகணும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். நம்மளால முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை நீங்க வளர்த்துக்கணும். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுத்துக்கணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மிகப்பெரிய அளவுல நம்ம நம்மளுடைய திங்கிங் இருக்கணும் அப்படின்றது தான். நான் ஒரு 2 ஸ்லைடு மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம சங்கர் சாரை நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். ஒன் செகண்ட். ஓகே, அப்டேட் ஆன் மை லைஃப். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும். நாம கவனிக்கிறோமா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் நம்ம நம்ம உணரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு அப்டேட் ஆன் மை லைஃப் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் உங்களுக்கு உங்க லைஃப்ல அப்டேட் கண்டிப்பா பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஐ ஆம் ரெடி ஃபார் எ நியூ சாப்டர் இன் மை லைஃப். ஸோ இதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில கிடைச்சது அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க உங்களால மாத்திக்க முடியும். ஸோ அதுக்குண்டான வழிமுறை இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, தேங்க்யூ. 1 minute நான் கட் பண்ணிக்கிறேன் இதை. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம நாமளை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிருந்து வரும், எப்போ வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம எல்லாருமே செல்ஃபா நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் ஒண்ணு. வேற யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. நாம தான் ரெடி ஆகணும் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் நான் வெல்கம் பண்ண போற பர்சனை பத்தி சொல்லணும் அப்படின்னா
உண்மையிலே வந்து எக்ஸலண்டான ஒரு பர்சன். இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் வந்து மாற போகுது அப்படின்னா இவர் உண்மையிலே வந்து இவர் ஒரு முதற் காரணமா இருக்காரு. ஸோ அவரை பத்தி சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்குள்ளேயும் இவர் வந்து கடலூரை சேர்ந்த நபர். இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 வருஷமா ஒரு மேக்ஸ் டீச்சரா வந்து இருந்துட்டு ஓன் இன்ஸ்டிடியூட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. வருங்கால இளைஞர்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த மேக்ஸ் பத்தின டீட்டெயில்ஸும் அவர்களுக்கு இந்த கல்வித்துறையில மிகப்பெரிய அளவுல வளரணும்னு ரொம்ப அன்பா பணிவா நிறைய டைம் வந்து நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். போன்ல பேசுவாரு, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாரு. அந்த பீப்புளை எப்படி வந்து நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும், அந்த பசங்களுக்கு எப்படி நம்ம வந்து வழிகாட்டுதலா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இவருடைய ஸ்பீச் வந்து இருக்கும். ரொம்ப பொறுமையா நிதானமா பசங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணுமோ அந்த மாதிரி வகையில வந்து இவர் வந்து பேசுவாரு. நிறைய பிடிக்கும், நான் வந்து நிறைய கவனிப்பேன் இவர் பேசும்போது. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா ஒரு 7 வருஷமா 500 கிராமங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி ஆரோவில்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இவர் வந்துட்டு ஒரு 11 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு 30 வருஷம் அனுபவம் உள்ள நம்ம மிஸ்டர் எஸ்.ஜி. ராமலிங்கம் சார் அவருக்கு ஒரு நண்பரா வந்து இருந்திருக்காரு. இந்த நட்பு தான் நமக்கு எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்த்திருக்கு. இவங்க வந்துட்டு ஒரு 5 வருஷமா இடைவெளியில இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ராமலிங்கம் சார் வந்து டக்குன்னு வந்து இவரோட ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இவரை வந்து நம்ம வந்து மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி மீட் பண்ணி கனெக்ட் ஆனதுதான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். அவர்கிட்ட வந்துட்டு இவர் வந்து மேக்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரானரி, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்னைக்கு வந்து மேக்ஸ் டீச்சர்ல இருந்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து எப்படி வந்து இவர் வந்து கால்குலேஷன்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இது யாருமே வந்து அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது இவர் போற இந்த கால்குலேஷன் எல்லாமே. ஸோ இதை வந்து கரெக்டா இவர் வந்து அவரை கேட்ச் பண்ணி நமக்கு இந்த அற்புதமான இந்த ப்ராஜெக்டை அவர் மூலயமா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அவரை தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வெல்கம் பண்ண போறேன். இந்த இடத்துல நம்ம ராமலிங்க சாருக்கும் இவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு இவரை நம்ம எல்லாருமே எப்படி வெல்கம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தான் வந்து சொல்லணும். ஒரே ஒரு 30 செகண்ட் நான் வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே அவரை வெல்கம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். உங்களை வந்து வெல்கம் பண்றோம். எல்லாருமே அன்மியூட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே அவங்களை வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் சங்கர் சார். சங்கர் சார் வெல்கம். வெல்கம் சார். வருக, நல்லதொரு வாய்ப்பினை மக்களுக்கு தருக. வருக சார், வருக. சங்கர் சார் வெல்கம். சங்கர் சார் வெல்கம். முடியும், அது உங்களால மட்டுமே முடியும். வெல்கம் சங்கர் சார், வெல்கம். வெல்கம் சங்கர் சார். வெல்கம் சார் மிஸ்டர் சங்கர் சார். அன்மியூட் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேற லெவல்ல மாறும். தேங்க்யூ. நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்காம அவரை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஈவினிங். பாபு சார் அழகா எம்சிஏ ஸ்டார்ட் பண்ணாரு. நிறைய அப்டேட்ஸ் வேணும் லைஃப்ல. அப்டேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, லீடரா இருந்தாலும் சரி. ஒரு படத்துல சமுத்திரக்கனி சொல்லப்புல, யார் ஒருவன் தன்னை தினமும் அப்டேட் செய்து கொண்டிருக்கானோ அவன்தான் மிக சிறந்த தலைவன், அவன்தான் மிக சிறந்த ஆசிரியனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல சமுத்திரக்கனி சொல்வார். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. பாபு சார் அது அழகா சொன்னாரு. அப்டேஷன் லைஃப்ல ரொம்ப ரொம்ப தேவை. இந்த அப்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்மளே மாஸ்டர், நம்மளே மாஸ்டர் ஆகலாம். ஸோ லைஃப்ல அப்டேஷன் இருந்ததுன்னா புது புது அத்தியாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம கிடைச்ச நிறைய அப்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சாப்டர்ல, ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்துல, தொடரப்போகும் அத்தியாயத்துல
நம்மள பொருளாதாரத்தை மையமா வச்சு பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 4 மே 4 இருந்து இந்த பயணம் கண்டிப்பா தொடரும். வெற்றிகரமான பயணமா தான் இருக்கும். அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாமே இருக்கிறீங்க. நம்பிக்கையா மக்களின் பலம் தான். அதனாலதான் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவ்ல இந்த ப்ராஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2வது ப்ராஜெக்ட் இன்னைக்கு காலையில நம்ம லான்ச்சிங் பண்ணோம். ஒரு விஷயம், நான் பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த திட்டங்களை பத்தி ஹைலைட்டான விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. காலையில அது பூஜை தான், அது லான்ச்சிங் சொல்ல முடியாது. ஆனா அது பெருமைக்குரிய ஒரு லான்ச்சிங்ன்ற வேர்டை வச்சிருக்குமே தவிர உங்ககிட்ட நிறைய விஷயங்களை இன்டராக்ட் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நம்ம சுதந்திரம் வாங்கினதை அரசாங்கம் பல விதங்களை கொண்டாடுறாங்க. கவர்மெண்ட் பில்டிங், ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், இண்டஸ்ட்ரியல், இப்படி எல்லாருமே கொண்டாடுற நேரம் நம்ம பிளான் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா அது 8:30 9 o'clock வரைக்கும் போகும். அதனாலதான் காலையில எல்லாருமே அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை பேச வேண்டிய சூழ்நிலை, வாழ்த்தி பேசியது, ப்ராஜெக்டை பத்தி பேசியது, சில திட்டங்களை பத்தி பேசியது, அந்த மாதிரி போயிடுச்சு. நீங்க எதிர்பார்த்த ஸ்பீடு கிரிப்டோ இந்த டொனேஷன் லெவல்ல பேச முடியல. இதுதான் காரணம். எதிர்பார்த்து வந்து அது கிடைக்கல அப்படின்னா உங்க மனசு கஷ்டமா இருக்கும், அது எனக்கு தெரியும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இது உண்மையாலுமே இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைன்னா கண்டிப்பா நம்ம 8:30 ஆயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நம்ம வந்து ஓரளவுக்கு பிளானை டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திர காட்டை சுவாசிக்கணும். அதனால அந்த ஒரு காரணம் தான். ஓகே, பேக் டு பெவிலியன். நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். தீபாவளிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பட்டாசு இப்ப இந்த மாதம் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து நமக்கு லெவல் மூலியமா ஒரு மிகப்பெரிய இன்கம் காத்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் லெவலை பத்தி பேச போறோம். உங்களுக்கு தெரியும், ஒர்க்கிங் இன்கம் அப்படின்னாலே மேக்சிமம் 2 விதமான இன்கம் தான் இருக்கும். ஒன்னு பைனரி மூலியமா கொண்டு போவாங்க, இல்ல லெவல் மூலியமா கொண்டு போவாங்க. பைனரில பிபி வச்சு உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. பட் பைனரி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே சார்ந்து அமையும். எல்லோருக்கும் அது ஒரு பொதுவானதாக இருக்காது. ஆனா லெவல் அப்படின்றது எல்லோருக்குமே பொதுவானதாக இருக்கும். என்னுடைய உழைப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு திட்டமாக இருக்கும். ஆனா அந்த திட்டத்தை கரெக்டா ஒரு மாடுலேஷன் கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய சக்சஸ் ஆகலாம். சோ அதனாலதான் லெவல்ல மேட்ரிக்ஸ் இருக்கும். அத மேட்ரிக்ஸ் நம்ம விரும்பல. சன்ஃபிளவர் அன்லிமிட்டெட் பிரெத். சன்ஃபிளவர் என்பது அன்லிமிட்டெட் பிரெத். டெப்த் வந்து 40 லெவல். சோ ஒரு அன்லிமிட்டெட் பிரெத் 40 லெவல்ல ஏன் டிசைன் பண்ணி கொடுக்க கூடாது? 40 லெவல் வாய்ப்பு இருக்குமா? 40 லெவல் எடுக்கும் போகுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம தான் பதில். நம்ம தான் முடிவு எடுத்திருக்கோமே. இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். இது எந்த காரணத்தை கொண்டு நிக்க கூடாது. கொஞ்சம் சிறிது எங்கு தடுமாறினாலும் தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு திறமையும் சக்தியும் நம்மளுடைய மக்கள் பலமும் நமக்கு இருக்கு. அதை தாண்டி இறைவனுடைய அருள் என்றைக்குமே இருக்கு. சோ அதனால என்றைக்குமே நாம் இந்த கான்செப்ட், மதர் கான்செப்ட் ஸ்பீடு கேஷ நான் ஸ்டாப் அப்படின்னு சொன்னோம், அதை செயல கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அதை 100% நீங்க முழுமையா நம்பலாம். அதுக்கான பல்வேறு திட்டங்கள் நமக்கு இருக்கு. அதுக்கு சின்ன ஒரே ஒரு கொசுறு தான் இந்த லெவல் டொனேஷன். தீபாவளிக்கு எல்லாரையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ஒரு 500 600 ஐடி வந்தா சைக்கிள் வேகமா போகும் அப்படின்னும் போது, அப்ப ஐடியும் வேகமா கொண்டு வரணும். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க 2 மாசம். ஒவ்வொரு லெவல் முடிஞ்சு வரத்துக்கு 2 மாசம் ஆகுது. அப்ப அந்த உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்து நம்மளால முடியல. இம்மிடியட்டா நம்மளுடைய டாப் லீடர்ஸ் முடிவு பண்ணி இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க சொன்ன பிறகு இதை இம்மிடியட்டா நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச பிளான் தான். நான் ராமலிங்க சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு அழகான வடிவமைப்புல ஒரு அழகான டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கு. சோ இது வந்து 40 லெவல் பிளான். இது 2ஆ பிரிக்கிறோம் இந்த பிளான. ஒன்னு லைஃப் ட்ரீ லெவல் 40 லெவல், இன்னொன்னு சன்ஃபிளவர் 40 லெவல். அப்படின்னா என்ன சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா ஈஸியா சொல்றேன். இப்போ ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பேரை படிக்கிறேன், பார்ட்டிசிபென்ட்ஸ்ல யாரோ ஒரு பேரை படிக்கிறேன். கார்த்திக் திருப்பூர். கார்த்திக் திருப்பூர் சார் வந்து
என்ன பண்றாரு, ஒரு 10 டைரக்ட் போடுறாரு. அப்ப 10 டைரக்ட்ல 2 வந்து அவரோட லைஃப் லைன் தானே, ஏபி. ஏன்னா நம்ம டொனேஷன் லெவலுக்கு 2 பேர் போட்டாகணும், அவங்க லைஃப் தானே. அப்ப ஏபி, அப்ப ஏபிக்கு வரும்போது அதுல இருந்து 500 ரூபாய் கமிஷன் அவர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளவு கிடைக்குது, 500 ரூபாய் கமிஷன். அப்ப ஒருத்தர் 500னா அவரோட லைஃப் மெம்பர் 2 பேர்கிட்ட இருந்து 1000 ரூபாய். நம்ம இந்த 1000 தான் இந்த 40 லெவலுக்காக நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்ப 2 நபர்கள் நம்ம ஏற்கனவே போட்டோம், புதுசா வரவங்க இனிமேட் போடுவாங்க. ஏற்கனவே அதே டேட்டா பேஸ் தான் இதுக்கும். இது டொனேஷன்ல இருந்தா இங்க வர முடியும், அதே டேட்டா பேஸ் தான். இதுக்காக ஸ்பெஷல் தனி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாமே தாய் வழியா தான் வந்தாகணும். அப்ப கார்த்திக் சாரோட டேட்டா பேஸ் என்னவோ அதுக்கு உண்டான அவருக்கு அந்த லெவல் கமிஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 500 ரூபாய் 1000 rupees கிடைக்கும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 டைரக்ட் பண்ணிருக்கலாம், அவரு சொல்ல முடியாது, சிஸ்டம் ப்ரமோட்டரா கூட இருக்கலாம். ஒரு 12 ரெஃபரல் டைரக்ட் கொடுத்திருந்தாருன்னா மீதி எவ்வளவு இருக்கு, 2 டைரக்ட் ரெஃபரல் 500 ரூபாய் அவருக்கு பேமெண்ட் போயிடுச்சு. 12ல 2 போயிடுச்சுன்னா மீதி 10 டைரக்ட் ரெஃபரல் அவருக்கு இருக்கு. அது சன்ஃபிளவர் 40 லெவல் அந்த கமிஷன்ல அவருக்கு கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லெவல் 300 ரூபாய். அப்ப லைஃப் ட்ரீல ஃபர்ஸ்ட் லெவல் 500, சன்ஃபிளவர் ட்ரீல ஃபர்ஸ்ட் லெவல் 300. அப்ப சன்ஃபிளவர் இது லைஃப் ட்ரீ தனியா 2, 4 அப்படி பிரியும், சன்ஃபிளவரும் அதே மாதிரி 2, 4 பிரியும். சப்போஸ் நீங்க 10 பேர் போட்டீங்கன்னா 10, 100 அது போகும். அது எவ்வளவு செகண்ட் லெவல்ல ஃபில் ஆகுதோ அது போகும். இப்ப நான் அந்த பிடிஎஃப் காட்டுறேன். அந்த பிடிஎஃப் காட்டும் போது இப்ப உங்களுக்கு கிளியரா புரியும். 1 செகண்ட். பாபு சார் சார் வரல. சார் ஷேர் டாக்குமெண்ட் சார் எனக்கு எனக்கு அனுப்பியிருக்கீங்களா? வர அனுப்புறேன். ஷேர்ல போயிட்டு ஸ்கிரீனுக்கு மேல டாக்குமெண்ட்லயே கொடுத்துருங்க. இல்ல அனுப்பிச்சிட்டேன் பாருங்க, இது ஓபன் எனக்கு பண்ணுங்க. ஓகே சார், ஓபன் ஆகும் என்னன்னு தெரியல. ஓகே சார், நான் ஷேர் பண்றேன். சார் இதானே சார்? இதான் இதுல லாஸ்ட்ல வரும் பாருங்க. சார் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இல்ல மேல போங்க, ஸ்பான்சருக்கு மேல போங்க. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஓகே. சோ இதுல பாருங்க 10 லெவல் இருக்கு பாருங்க. 40 லெவல்ல 10 லெவல். இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 லைஃப் டைரக்ட் டீம் லெவல் இன்கம் கொடுத்துருக்கலாம். அப்ப நம்மளுடைய லைஃப் மெம்பர்ஸ் 2 பேரை போடணும் இல்லையா நம்ம டொனேஷன்ல, அவங்க 2 பேர் மூலியமா வர ட்ரீல பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் நம்ம கமிஷன், செகண்ட் லெவல்ல 50 rupees, தேர்ட் லெவல்ல 30 rupees, ஃபோர்த் லெவல்ல 30 rupees, ஃபிஃப்த் லெவல்ல 20, சிக்ஸ்த்ல 20, 7, 15, 8, 15, 9, 10, 10 வந்து 10. 10 லெவல் கொடுத்துருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் 10 லெவல் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 20th லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 21ல இருந்து 40 லெவல் வரைக்கும் 10 rupees ஒரே வரல சொல்லிட்டோம். பிராக்டிகலா இந்த 20 லெவல்ல நமக்கு எவ்வளவு பேமெண்ட் வருது பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். 20th லெவல் காட்டு. ஓகே, 2,09,75,980 rupees நமக்கு இந்த 20 லெவலும் நம்ம
கொடுத்த லைஃப் மெம்பர் ஏபியின் மூலமாக டெவலப் ஆன லெவல். அவங்க 2 பேர் லைஃப் பண்ணிருப்பாங்க 4 பேரு. அந்த 4 பேரும் அவங்களுக்காக 2 பேர் லைஃப் பண்ணிருப்பாங்க 8 பேரு. இப்படி வந்த 2 மேட்ரிக்ஸ்ல 20 லெவல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் 2,09,75,980 ரூபாய். இது பாசிபிளா சார்? இது எவ்வளவு மாசத்துல சார் நடக்கும்? எவ்வளவு இயர்ல நடக்கும்? இது எப்படி சார் நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்ற கேள்விக்கு இப்ப நான் சொல்றேன். லெவலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெப்த்துக்கு ஓடியாந்துரும். எப்படின்னா, இப்ப நான் பாபு சார் ரெஃபர் பண்ணா பாபு இம்மிடியட்டா, ஏன்னா அவருக்கு 2 டைரக்ட் ரெஃபர் கொடுத்து இந்த ஸ்பீடு கேஷ்ல இடத்த தக்க வச்சுக்கணும். பாபு இம்மிடியட்டா 2 பண்ணுவார். மத்ததெல்லாம் மறுநாள் தான் யோசிப்பார். டைரக்ட் எவ்வளவு கொடுக்கலாம், யார பார்க்கலாம், லிஸ்ட் எடுப்பாரு. அது கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பிரெத் போறது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா பிரெத் கண்டிப்பா வரும். பாபு கொடுத்த 2 நபர் என்ன பண்ணுவாரு, அவரு தன்னை ஸ்பீடு கேஷ்ல நிலைநிறுத்தத்துக்காக டக்குன்னு 2 ஐடியா போடுவார். 2 ரெஃபரல் கொடுப்பார். அப்ப பாபுக்கு கீழே 2 ரெஃபரல். அப்ப வேகமா ஓடியாரும் 20 லெவல், 20-25 லெவல். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும். 20 லெவல் தாண்டனோடனே ஒரு ரொம்ப ஏக்கமா பார்ப்பாங்க. ஐயோ, என்னோட உழைப்பு 20 லெவலுக்கு மேல போதே, நான் என்ன பண்றதுன்னு. அதனாலதான் முதன்முறையாக 40 லெவல் இன்கம் இந்த 1000 ரூபாய்க்கு பிரிச்சு எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான திட்டத்தை இங்க நம்ம கொடுத்திருக்கோம். சரி, அப்புறம் என்ன ஆகும்? இப்ப பாபு சார் யோசிப்பார், ஆகா ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு 2 பேரை போட்டோம் 500 ரூபாய், மீதி இனிமேட்டு ஒவ்வொன்றும் 300 ரூபாய். அப்ப நம்ம ஒரு 30 டைரக்ட் கொடுப்போம். 30 டைரக்ட் கொடுத்தா நமக்கு 9,000 கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாரா? அப்படி பண்ண மாட்டார். அது 300 ரூபாய் 9,000 கிடைக்கும். ஆனா அந்த 30 டூப்ளிகேஷன் 20 லெவலுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 40 வரட்டும், ஃபர்ஸ்ட் இந்த 20 லெவலுக்கே எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பார்ப்பார். இந்த 30 பேரை ஃபர்ஸ்ட் லெவல் நிச்சயமா நம்மளால மானிட்டரிங் பண்ண முடியும். நிச்சயமா அவங்களோட நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். நிச்சயமா அவங்களோட டெய்லி கான்டாக்ட்ல இருக்க முடியும். அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை பண்ண வைக்க முடியும். அவங்க அதே ஊரா இருந்தா வண்டி எடுத்துட்டு போலாம், இல்ல பக்கத்து ஊரா இருந்தா பஸ் ஏறி அவங்களோட போயிட்டு டீம் எடுக்கலாம், இல்ல கார் இருந்தா கார் எடுத்துட்டு போய் டீம் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு டெய்லி காசு வருது. டீசலுக்கு யோசனை பண்ணக்கூடாது, பெட்ரோலுக்கு யோசனை பண்ணக்கூடாது. டீமை டெவலப் பண்ணணும். அவங்கள சம்பாதிக்க வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு லெவல் வரும்போது நமக்கு மேல இருக்கிறது கண்டிப்பா இன்னொரு லெவல் வருமானம் நமக்கு வரும். அப்ப இங்க டீம் கோஆர்டினேஷன் நடக்கும். அப்ப டீம் கோஆர்டினேஷன் ஒரு இடத்துல நடக்க 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 பிரெத்ல ஃபில் ஆகி வந்துகிட்டே இருக்கும். டெப்த் வேகமா வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் பிரெத் வர 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 நம்ம ஒவ்வொரு நாளும் தீபாவளியா தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும் பொங்கலா இருக்கும். ஒரு 20 பேர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த 20 பேர் மூலியமா 2வது லெவல்ல ஒரு 10 என்ட்ரி விழும், 3வது லெவல்ல ஒரு 20 என்ட்ரி விழும், 4வது லெவல்ல ஒரு 50 என்ட்ரி விழும், 5வது லெவல்ல ஒரு 100 என்ட்ரி விழும். பிரெத்ல போயிட்டே இருக்கும். வெறும் 10 ரூபாய் வச்சா கூட 100 என்ட்ரி வந்துன்னா 1000 ரூபாய். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல 5000 ஐடி 2000 5000 ஐடி 10,000 ஐடின்னு விழும் 40வது லெவல்லாம். அப்ப 10 ரூபானா நினைச்சு பாருங்க, 5000 ஐடிக்கு 50,000 ரூபாய். ஒரு காலையில ஓபன் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள 5000 ஐடி எல்லாம் விழும் 40வது லெவல்ல ஒரு ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஐடி விழுந்துட்டே இருக்கும். எப்படின்னா, இது வரைக்கும் லெவல்ல பொறுத்த வரைக்கும் கம்பெனியா இருந்தா என்ன பண்ணும், கட் ஆஃப் வைக்கும். டெய்லி பே அவுட்லாம் லெவல்ல இது வரைக்கும் யாருமே தர மாட்டாங்க. பைனரி வேணா தருவாங்க, ஏன்னா பைனரியில டெய்லி தந்தாதான் கம்பெனிக்கு லாபம். கட் ஆஃப்னு சொல்லிட்டு உழைப்பெல்லாம் போட்டு வீணாக்கிட்டு ஒரு 4 சீலிங் 5 சீலிங் தெளிச்சு விட்டுட்டு அதை பிரம்மாண்டமா ஆக்கி ஒவ்வொருத்தருடைய உழைப்பையும் சுரண்டி எடுத்து டெய்லி சீலிங் ஹவர் சீலிங் வச்சு நம்ம உழைப்பு தான் வீணா போனது மிச்சம். லெவல்ல கூட என்ன பண்ணுவாங்க, வீக்லி பே தான் தருவாங்க. ஆனா இங்க பாக்கியராஜ் சார் சொன்னார்ல ஒரு மீட்டிங்ல, நொடிக்கு நொடி பணம்னு. அது உண்மையாச்சா இல்லையா? நொடிக்கு நொடி உங்க வேலெட்ல பணம் ஏறிட்டே இருக்கும். ஒரு ஐடி உங்க 40 லெவல்ல எங்க விழுந்தாலும் அது எந்த லெவல்ல இருக்கு அந்த லெவலுக்குரிய பணம் உங்க வாலெட்ல அடுத்த செகண்ட்ல ஏறும். சோ ஆன் த ஸ்பாட் ஒர்க் ஆன் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் லெவல்ல பிரம்மாண்டமான விஷயமா பண்ணிருக்கோம். எல்லாமே உங்களுக்காக தான். அப்ப என்ன காரணம்னா, மிகப்பெரிய டீமை கொடுப்பீங்க. இந்த மிகப்பெரிய டீம் அங்க டொனேஷன்ல ஒரு மிகப்பெரிய வேகத்தை கொடுக்கும். அந்த மிகப்பெரிய வேகத்தை கொடுக்கும் போது ஒரு நாளைக்கு 6 பேர் 7 பேர் அந்த டாப் லெவல் அமௌண்ட் வாங்கும் போது அவங்க அந்த சந்தோஷமா ஷேரிங் பண்ணும் போது நிறைய ஐடிஸ் வரும். நிறைய ஐடிஸ் வர வர
நம்ம அந்த எதிர்பார்த்த அந்த 1 லட்சம் 2 லட்சம் ஐடி வரும்போது இன்னும் பல சாகசங்கள் நம்ம செய்ய போறோம், பல மேஜிக் செய்ய போறோம். இந்த ஸ்பீடு கேஷ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், நான் ஸ்டாப். எல்லாரும் கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க. ஒரு பாசிவ நான் ஸ்டாப்னு சொல்ற ஒரே கூட்டம் இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் மந்தை கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த கூட்டம் யார் என்பதை போக போக எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க, புரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லைஃப் ட்ரீலயே இவ்வளவு இன்கம்னா இந்த 2 கோடியில நமக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ல கிடைக்கட்டும். ஆனா இமிடியட்டா ஒரு 3-4 மந்த்ஸ்லயே ஒரு 20 lakhs கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு, இந்த 2 சன்ஃபிளவர்லயும் இந்த இன்கம்லயும். சார் ஒரு சராசரி மனுஷன் அதுக்காக 50 லட்சம் 1 கோடி இருக்கிற கடன்லாம் இல்ல சார். இன்னைக்கு சராசரியா நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு 30 லட்சம் கடன் இருக்கும், ஒருத்தருக்கு 20 லட்சம் கடன் இருக்கும், ஒருத்தருக்கு 5 லட்சம் கடன் இருக்கும், ஒருத்தருக்கு 2 லட்சம் கடன் இருக்கும், ஒருத்தர் கடனே இல்லாம இருப்பாரு ஆனா பணம் இருக்காது. ஆக மொத்தத்துல எல்லாமே தேவைதான், தேவையின் அடிப்படையில் தான் இருக்கும். அந்த தேவை இன்னைக்கு சராசரி ஒரு மனுஷனுக்கு 10 லட்சம் இருந்தா அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குங்க, ராஜா மாதிரி இருப்பாங்க. இந்த 10 லட்சத்தை இந்த லெவல் இன்கம்ல நீங்க அருமையா ஏர்ன் பண்ணலாம் சார், ரொம்ப ஈஸி சார். இப்ப சன்ஃபிளவர்ல என்ன கமிஷன் சொல்லிட்டு நீங்க அந்த 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 8 மாசத்துல ஏர்ன் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கால்குலேஷன் பிராக்டிகலா கொடுக்குறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே ஹாப்பியா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இப்ப அடுத்த ஸ்லைடு சன்ஃபிளவர் லெவல் கமிஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, சன்ஃபிளவர் கமிஷன் பாருங்க, நான் 2 தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் லெவல் பர்சன்ல. ஆனா எவ்வளவு கொடுத்துருக்கணும்? கார்த்திக் சார் எவ்வளவு பண்ணிருக்காரு? 12 பண்ணிருக்காரு. அங்க 2 லைஃபுக்கு போய் லைஃப் ட்ரீல 500 வாங்கிட்டாரு. இங்க 10 போட்டிருக்கணும். ஆனா நான் மினிமம் கால்குலேஷன் தான் சொல்றேன். இதுலயும் 2 மேட்ரிக்ஸ்ல எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்கேன். அது நீங்க 5 மேட்ரிக்ஸா இல்ல 10 அது உங்க இஷ்டம், நீங்க கால்குலேஷன் போட்டு பாத்துங்க. இப்போதைக்கு ஒரு நபர் 4 ரெஃபரல் பண்ணிருக்காரு, 2 வந்து லைஃப்ல வந்து அவர் பணம் வாங்கிட்டாரு, மீதி 2 சன்ஃபிளவர்ல பணம் வாங்குறாரு. சன்ஃபிளவர்ல அவர் ஃபர்ஸ்ட் லெவல் 300, செகண்ட் லெவல் 100, தேர்ட் லெவல் 50, ஃபோர்த் லெவல் 30, அடுத்து 30, அடுத்து 25, 25, 20, 9th லெவல் 20, 10th லெவல் 20, அடுத்து 10 லெவல் காட்டுங்க பாபு சார். பாபு சார் ஸ்லைட் தள்ளுங்க. அடுத்து ஓகே, 11ல இருந்து காட்டுங்க. 11ல 20, 12ல 20, 13 லெவல் 20, 14 லெவல் 20, அப் டு 18 லெவல் வரைக்கும் 20, 19th லெவல்ல 10 rupees, 20th லெவல்ல 10 rupees, 21ல இருந்து 40ல எல்லாமே 10 rupees. பாருங்க, இங்க 20 லெவலுக்கு பாபு சார் மாத்தாதீங்க பிளீஸ். இங்க 20 லெவலுக்கு 2,60,000 2 crore 60 lakhs 16,920 rupees. இதுல 10% 20% ஒர்க் நடந்தாலே நமக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு பாத்துங்க. சில பேர்லாம் 60-70 எல்லாம் போட்டிருக்காங்க சார். நம்ம அட்மின் டைரக்டர்ஸ் நிறைய பேர், நம்ம செந்தில் சாரு நிறைய பேர் 30-40 களை கட்டுது. அவங்க எல்லாம் 40, அவங்க கீழே 40ஐயும் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆக்கிறதுக்கு பயங்கர முயற்சி எடுக்கிறாங்க, செம சப்போர்ட் பண்றாங்க, டீம் அழகா டெவலப் பண்றாங்க. அதனால சார் அவங்க அட்மின் டைரக்டர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க டீம் அவங்கள மாதிரி மிகப்பெரிய அளவு கொண்டு போங்க சார். வாங்க சார், லீடர்ஸ் மீட்டிங்ல பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. உங்களோட தனித்துவம் தெரியணும், உங்களோட உழைப்பு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அட்மின் டேட்டா ஷேர் பண்றாங்க இல்லையா அவங்களோட உழைப்ப, அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரிங்ன்றது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுங்களா? சோ பன்மடங்கு நம்மளோட நாலேஜ் வளரும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம எடுக்கலாம். ஏன் இப்படி பண்ணா நம்ம ஏன் ஒரு 10 ரெஃபரல் போட்டு இப்படி கொண்டு போவோம்? அதுல டாலரன்ட், அதுல வந்து பிளஸ் மைனஸ் இருக்கும். ஒரு 5 விட்டுருவோம், 5 பேர் பாசிட்டிவா இருப்பாங்க, அந்த 5 பேரை தூக்கிட்டு ஓடுவோம். அந்த 5 பேர் தூக்கிட்டு ஓடும்போது 25 மாறும், 25 125 மாறும். அப்படி 125 625 மாறும்போது கிட்டத்தட்ட 20 லெவல்ல நம்ம ஒரு 8 மாசத்துல 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நீங்க உட்காந்து கணக்கு போடணும் சார். ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்க டீமை டெவலப் பண்றாங்க காதால கேளுங்க, ஒர்க் பண்ணுங்க, ஹோம் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா நான் காலையில சொன்ன மாதிரி எல்லார் வீட்லயும் வெள்ளி விளக்கு, நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, மனசார சொல்றேன், எல்லார் வீட்லயும் வெள்ளி விளக்குல அடுத்த வருஷம் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம தட்டு கூட வெள்ளி தட்டுல சாப்பிடணும் சார். நம்ம அந்த காலத்துல வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாங்க. அந்த ட்ரெடிஷனை நம்ம கொண்டு வரணும். அவ்வளவும் மெடிக்கேட்டட், அது பெருமைக்குரிய விஷயம் இல்ல. வெள்ளி தட்டுல சாப்பிடுறது அவ்வளவும் நல்லது சார்.
வெள்ளி தட்டுல நம்ம சாப்பிடணும் எல்லாருமே. அதனால உங்களோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் சார் நம்ம நம்ம பேசுறது நம்மளோட செயலாகும். நம்மளோட செயல் நம்மளுடைய வெற்றியாக மாறும். ஒரு அருமையான ஒர்க்கிங் இன்கம் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கிங் இன்கம் ஈஸியா செட் பண்ணுங்க சார். நம்மளுடைய 5 வருஷ ப்ராஜெக்ட பத்தி பேசுங்க, நம்மளுடைய கட்டமைப்பை பத்தி பேசுங்க, நம்மளுடைய டிரான்ஸ்பரன்ஸ் பத்தி பேசுங்க. இன்னும் சந்தேகம் இருந்தா டைரக்டா நம்மளுடைய அட்மின் டைரக்டர்ஸ் போன் பண்ணி இன்டராக்ட் பண்ணுங்க. இல்லையா நேரா நான் ஃப்ரீயா இருந்தா என்கிட்ட பேசுங்க, பாபு சார் கிட்ட அணுகுங்க, எல்லார்கிட்டயும் அணுகுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன லிஃப்ட் இருக்குங்க சார். இங்க 1000 பேரு லிஃப்டர்ஸ் இருக்காங்க சார். 1000 லீடர்ஸ் சிறப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், மேனேஜர்ஸ், அட்மின் டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், யாராவது ஒருத்தர் உங்களை கண்டிப்பா லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. அதனால மிக சிறந்த வெற்றியை நம்ம அடையலாம் சார். இப்ப ஒரு மாடல் போட்டிருந்தேன். ஆக்சுவலா அது பாபு சார் நான் ஜூம் கனெக்ட் லேப்டாப்ல கனெக்ட் ஆகுறேன். ஒரு நிமிஷம். சார் இதை ஸ்டாப் பண்ணிடுவா. இதை ஸ்டாப் பண்ணி சார் இதை கொண்டு வாங்க, கிரிப்டோ கொண்டு வந்து. மீட்டிங் ஐடி சொல்லுங்க சார். சார் மீட்டிங் ஐடி கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. வெயிட் பண்றாங்க. 6578 சொல்லுங்க சார். 6578 540055. சாரி சார், வந்துட்டேன். ஒரே நிமிஷம். ஸ்மால் லெட்டர் ஸ்பீடு. ஓகே பண்ணிட்டேன். கமல் சங்கர் சார். ஆமா சார். ஓகே கொடுத்தாச்சு சார். பாசிபிள் சார்ட்னு கொடுத்துருக்கேன் சார். டைட்டில் பாருங்க. முப்பது டைரக்ட் கொடுத்தா என்ன நடக்குன்னு பாருங்க. 30 டைரக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லோ கலர்ல நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் கமிஷன் 300. அந்த லைஃப் ட்ரீயை விட்டுருங்க, நான் சன்ஃபிளவர் ட்ரீ மட்டும் சொல்றேன். லைஃப் ட்ரீ அது ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் 500 கிடைக்கும். அது அப்படியே அந்த சார்ட்ல என்னவோ அது கிடைக்கும், அது விடுங்க. அது தனி இன்கம். நமக்கு அந்த 2 பேர் மூலியமா வரக்கூடிய இன்கம் அது தனி. 2 பேருக்கு மேல நம்ம டைரக்ட் ரெஃபரல் பண்ணும்போது அது என்ன இன்கம்ன்றதை இப்ப பார்ப்போம். 9000 rupees கிடைக்குது. இதுக்காக நம்ம 30 days ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு நாளைக்கு நான் ஒரு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தாகணும். அப்ப எனக்கு 30 நாள்ல 30 டைரக்ட் வந்துடும். எனக்கு 9000 எனக்கு பேமெண்டா கிடைக்கும். இது 100% பாசிபிள். இது உண்மையா இல்லையா? 100% நிச்சயமா பாசிபிள். ஒவ்வொரு லீடரும் ஒரு நாளைக்கு 5 எடுக்கிறவங்க இருக்காங்க. வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா எடுப்போம். அது 100% பாசிபிள். அப்ப 9000 கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்தது 30 பேரும் நம்மள மாதிரி 30 பேர் போட வேண்டாம். இப்ப யாராவது நான் ஒருத்தர் கேள்வி கேட்டா அழகா சொல்லுவாங்க. 30 பேர் உங்களோட 30 டைரக்டரும் ஆளுக்கு எவ்வளவு கொடுத்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சார்? ஒவ்வொருத்தரையும் நான் 5 முடிக்க வைப்பேன் சார். நான் ஒவ்வொருத்தரையும் சிஸ்டம் ப்ரோமோட்டரா 12 முடிக்க வைப்பேன் சார். நான் ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பா என்ன மாதிரியே 30 முடிக்க வைப்பேன் சார். அது வேண்டாம், அது வரட்டும், அது வேண்டான்னு சொல்ல, அது அமையட்டும். ஆனா நம்மளுடைய சிறிய கால்குலேஷன், நம்மளுடைய 30 பேரும் வெறும் 2 நபர்களை அறிமுகப்படுத்தினாலே நமக்கு செகண்ட் லெவல் 60 பேர் வருது. இந்த 60 பேர் மூலியமா 6000 அப்படியே 2 மடங்கா போகுது. 15 லெவலுக்கு போட்டிருக்கேன் சார். 15 லெவலுக்கு நம்முடைய வருமானம் 19,69,000 சாரி 1,96,98,600 சார். இதுல பியூட்டி என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல 100% போட்டிருக்கேனா? செகண்ட் லெவல்ல 80% பாசிபிள் போட்டிருக்கேனா? தேர்ட் பர்சன்ட்ல 50% பாசிபிள் போட்டிருக்கேனா? ஃபோர்த் லெவல் பாருங்க 10% தான் பாசிபிள் போட்டிருக்கேன். எவ்வளவு? வெறும் 10%. அதாவது 7200ல வெறும் 720 தான் நமக்கு இன்கமா கிடைக்கும். அங்க 10% ஒர்க் தான் நடக்குது. ஏன் சார் நாளா ஃபர்ஸ்ட் லெவல் 100% போட்டீங்க? ஆமா, என்னுடைய டைரக்ட் என்னால ஈஸியா மானிட்டரிங் பண்ண முடியும். 100% என்னால சக்சஸ் பண்ண முடியும். ஏன் சார் செகண்ட் லெவல் 80% போட்டீங்க?
கொஞ்சம் கேப் வரும். நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவேன், நீ கூப்பிட்ட நேரத்துல நான் வர முடியாது அப்படின்னு என்னுடைய என்னுடைய என்னோட ஜூனியர் சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விளக்குற மாதிரி இருக்கும். அதுல ஒரு 20% அந்த மாதிரி கழியும். அதாவது என் கூட கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. லீடர் கூட கோஆபரேட் பண்ணாதவங்க ஒரு 20% இருப்பாங்க. அதனால 80% அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்ப 80% ஐடி கொண்டு வர முடியும். 3% பிராக்டிகலா 50% தான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய டீம்ல 50% டூப்ளிகேட் பண்ண வைக்க முடியும். ஆனா 4th லெவல் இருந்து நீங்க நான் பெரிய லீடர், நான் எல்லாம் சுத்தனா அவ்வளவுதான், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சார். 10%க்கு மேல, 20%க்கு மேல, 30%க்கு மேல நடக்காது. 30% மிக சிறந்த லீடர். நான் சொல்றாங்க இல்லையா, நான் பெரிய லீடர், அவங்களால முடியும். கடைசி வரைக்குமே அவங்களால 30% கொண்டு போக முடியும். ஏன்னா நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க, சொந்த காசு செலவு பண்ணுவாங்க, டீம் பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. அவங்க நிச்சயமா 30% நான் பாத்துருக்கேன் வாழ்க்கையில. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நோ சார் கரெக்டா இருக்கு சார். கிளியர் சார். 30% வந்து பயங்கரமா டீமை டெவலப் பண்ணுவாங்க. நான் நிறைய வாழ்க்கையில பாத்திருக்கேன். அந்த கடைசி வரைக்கும் அந்த 30% குறையாம டீமை கொண்டு போனவங்க எல்லாம். சில பேரால 20% முடியும். ஆவரேஜா ஒரு சராசரி லீடரால 10% கண்டிப்பா அவர் ஒர்க் பண்ணாமையே அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்த 30 பேர், செகண்ட் லெவல்ல வந்த 60 பேர், தேர்ட் லெவல்ல வந்த 120 பேர், 120, 60, 180, 210 பேர் மூலியமா 10% ஒவ்வொரு லெவலையும் ஒர்க் நடந்தாலே 1,98,00,000 பாசிபிள் டேஸ் நான் போட்டிருக்கேன். எனக்கு 30 பேர் அறிமுகப்படுத்த 30 நாள், என்னோட செகண்ட் லெவல் 60 பேர் வரத்துக்கு 15 நாள், ஒவ்வொரு 15 நாளா போட்டோம்னா டோட்டலா 240 நாள். அப்ப 240 நாள் 8 மாசம். 8 மாசத்துல 1 கோடி ரூபாய் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 10% கணக்கு வச்சா 19,84,560 ரூபாய். அப்போ ஒரு சராசரி மனுஷன் 8 மாசத்துல இருந்து 20 லட்சத்தை சம்பாதிச்சு 40 லெவல விடுங்க சார். வெறும் 15 லெவல் மட்டும் எடுத்துங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துட்டே இருக்கும். 16 லெவல் 17 லெவல் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். இத பிளான் பண்ணி நம்ம கடன் எவ்வளவு நேர்மையான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம், நேர்மையான ப்ராஜெக்ட சம்பாதிச்சு கடன் அடைக்கிறோம், அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. 19 லட்சத்தை நம்ம கடனை அடைக்கிறோம் அப்படின்னா ஏன் சார் நம்ம உழைக்க கூடாது? 30 பேர் சர்வ சாதாரணமான விஷயம் சார். 1000 நெகட்டிவ் இருக்கலாம் சார், இப்ப எல்லாமே பாசிட்டிவா மாறிட்டு வராங்கல்ல சார். கண்டிப்பா உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஸ்பீடு கேஷ்ல இருக்கிற எல்லா லீடர்களும், எல்லா சகோதரர்களும், எல்லா சகோதரிகளும் கண்டிப்பா முடியும். அதுவே 20% நடந்ததுன்னா 39 லட்சம் கிடைக்கும் சார். அதுவே 30% ஒர்க் நடந்ததுன்னா 60 லட்சம். வெறும் 15 லெவல்ல 60 லட்சம், வெறும் 15 லெவல்ல 30% ஒர்க் நடந்தா, அதுவும் செகண்ட் லெவல்ல இருந்து வெறும் ரெண்டு பேர் மட்டும் தான் போடுறாங்க. அப்படி கணக்கு பார்த்தாலே பாருங்க, அந்த பிரெத்ல ஃபில் ஆக நமக்கு வேலெட்ல பணம் ஏறிட்டே இருக்கும் சார். வேலெட்ல ஏறுற பணத்தை நம்ம டீமை செட் பண்றதுக்கு டிரான்சாக்சன் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம மாட்டோம் வேலெட் சிஸ்டம் மூலியமா, பீப்புள் டு பீப்புள் மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் வித்தியாசமான முறையில நம்ம இந்த டிரான்சாக்சனை பண்ண போறோம். ஆரம்பத்துல சொன்னதுதான், ட்ரஸ்ட் மூலியமாவோ ஒரு கம்பெனியாகவோ எந்த பணத்தையும் மக்கள்கிட்ட வாங்க மாட்டோம். அது மக்கள் டு மக்கள் மூலியமா தான் எந்த காலத்திலயுமே நடக்கும். நம்மளுடைய செகண்ட் ப்ராஜெக்டான கிரிப்டோ அப்படிதான் நடக்குது. ஒரு பாதுகாப்புக்கும் ஒரு மானிட்டரிங் விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம ட்ரஸ்ட யூஸ் பண்றோம். ஆனா அந்த ட்ரஸ்டுக்கு எல்லாருமே டொனேட் தரும்போது ட்ரஸ்டுக்கு மிகப்பெரிய பணம் வரும். ஹெல்பிங் ஐடி எல்லாமே ட்ரஸ்டுக்கு தான் வரும். அந்த ட்ரஸ்ட் வாங்கி ஸ்பீடு கேஷ்ல ஹெல்பிங் ஐடியா புட் பண்ணோம். அந்த ஹெல்பிங் ஐடி புட் பண்ணோடனே ஸ்பீடு கேஷ்ல நிறைய ஐடிஸ் வேகமாக ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கு மிக சிறந்த வழியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஸ்பீடு கிரிப்டோல இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுடைய 30 டைரக்ட் ரெஃபரல்ன்றது என்றைக்கும் மாறாதீங்க. அதுல ஒரு பீட் என்னன்னா, 50 பேரு நீங்க ஸ்பீடு கேஷ்ல டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க 3வது ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அது 50 100 தெரியல, அது நடந்துகிட்டு இருக்கு, டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு இலவாக தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்க 50ன்னு வச்சீங்களேன், 50 பண்ணிட்டீங்கன்னா அங்க 3வது ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு மிகப்பெரிய கதவு திறந்திருக்கு, சொர்க்க கதவு திறந்திருக்கு. இங்க 2வது ப்ராஜெக்ட்ல உங்க 50 பேர்ல
குறைந்தது 30-40 பேர் ஸ்பீடு கிரிப்டோல உங்க கீழே லெவல்ல வருவாங்க. அங்க ஆக்டிவ் இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்டார்ட் ஆகும்போது பிளஸ் அங்க டொனேஷன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுடைய ஒவ்வொரு ஸ்பான்சரும் வெளியில வர 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 இங்க ஸ்பீடு கேஷ்ல ஃபில் ஆயிட்டே இருக்கும். ஸ்பீடு கேஷ்ல இருந்து கிரிப்டோக்கும், கிரிப்டோல இருந்து ஸ்பீடு கேஷுக்கும் ஒரு எலிப்டிக்கல் பார்த்து நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கும். 3வது ப்ராஜெக்ட் வர்ற வரைக்கும். 3வது ப்ராஜெக்ட் வந்த உடனே எலிப்டிக்கல் பார்த்து ஹைப்பர் போலவா மாறும். 4வது 5வது ப்ராஜெக்ட் வந்த உடனே சர்க்கிளா மாறிடும். இப்போதைக்கு எலிப்டிலா இருக்கிற ஜாமெட்ரிக்கல் ஷேப் நாளைக்கு சர்க்கிளா மாறப்போகுது. அடுத்த வருடத்துல அந்த சர்க்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த 5 ப்ராஜெக்டும் ஸ்பீடு கேஷ போக்கஸ் பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும். 5 ப்ராஜெக்ட்லயும் ஏர்ன் பண்ணுவீங்க. அதை விட அதிகமா ஸ்பீடு கேஷ்ல ஏர்ன் பண்ணுவீங்க. எழுதி வச்சீங்க. இன்னைக்கு ஸ்பீடு கேஷ நீங்க அடுத்து வர ப்ராஜெக்ட் எல்லாம் வந்த உடனே நீங்க இது ஸ்பீடு கேஷ் தானே அப்படின்னு நினைக்கலாம். தயவு செய்து நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு அமிர்தம் சொல்றீங்கல்ல, நிறைய மீட்டிங்ல சொல்றீங்களா அமிர்தம் எப்படி அள்ளி கொடுக்கும் தங்க சுரங்கம் சொல்றீங்கல்ல, அதை விட மேல ஏதாவது இருந்தனா அந்த வார்த்தைய நீங்க ஸ்பீடு கேஷுக்கு பொருத்தமா பேர் வைங்க. சோ நான் ஸ்டாப்பா போகும். இப்போதைக்கு நம்ம அடுத்தது ஸ்பீடு கிரிப்டோ போகும். ஒரு நிமிஷம் சார், தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். பாபு சார், இந்த ஸ்பீடு கிரிப்டோ மட்டும் இருக்கா? அனுப்புவா சார், அனுப்பிடுங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். அனுப்பிச்சிட்டேன் பாபு. ஓகே சார். இது ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன் பாபு. சார், ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரணுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே தள்ளுங்க. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இது பிடிஎஃப் அட்ராக்ஷன். இதெல்லாம் நம்ம நேரா கண்டென்ட்டுக்கு போயிடலாம். வெல்கம் யூ ஆல். போயிடுங்க, நேரா போயிடுங்க. த பவர் ஆஃப் டொனேஷன். ஓகே, ஆக்டிவ் போர்ட்ல வந்து நில்லுங்க பாபு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் போர்ட் பாபு. ப்ரீவியஸ் ஸ்லைடு. ஓகே, குட். தேங்க்ஸ் பாபு. குட். ஸ்பீடு கிரிப்டோ உங்களுக்கு தெரியும். $50 டொனேட் பண்றோம். $50 நம்ம யாருக்கு டொனேட் பண்றோமோ அவங்க கிட்ட வில்லிங்கஸ் கேட்கறோம். டாக்குமெண்ட் வரும். அதே மாதிரி ரிசீவர் உங்ககிட்ட நாங்க $50 வந்து நன்கொடையா ரிசீவ் பண்ணிட்டோம். திரும்பி நீங்க எந்த விதத்திலும் கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கான சட்டங்கள் இல்ல. இது நீங்க பியூர்லி எங்களுடைய வேண்டுகோள் இடங்க நீங்க டொனேட்டா தரீங்க அப்படின்ற வாசகம் இருக்கும். அங்க சைன் பண்றீங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு காப்பியும் பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரஸ்ட் வந்து அதை மானிட்டரிங் பண்ணும். இப்ப நீங்க $50 அந்த முகம் தெரியாத நபருக்கு டொனேட் பண்றீங்க. அத ஒரு $40 ஆக்டிவ் போர்ட்லயும் $10 போர்ட்லயும் போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகும். இப்ப நம்ம ஆக்டிவ் போர்டுன்னு பாக்குறோம். ஆக்டிவ் போர்டு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய ஆக்டிவ் போர்டு வந்து டொனேஷன் போர்டு. அந்த போர்டுன்றது வெறும் போர்டு அப்படின்னு சொன்னா அது பாசிவ் போர்டு. இப்ப நம்ம ஆக்டிவ் போர்டு டொனேஷன் போர்டு. டொனேஷன் ரிசீவ்டு இருக்கு பாத்தீங்களா? சரி, இதுல வந்து நம்ம ஸ்பீடு கேஷ்ல இருக்கிற மாதிரி 4 லெவல்லாம் கிடையாது சார். ஒரே சென்ட் தான் சார். ஒவ்வொருத்தரும் ஒரு சென்ட் அனுப்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான் சார். ரிசீவ்டு 2 ரிசீவ்டு சார். ஒரே சென்ட் தான். எப்படி நம்ம அலோகேஷன் மெத்தட்ல புது கோடிங் நம்ம இதுல கொண்டு வர போறோம் இல்லையா ஸ்பீடு கேஷ்ல, இன்னும் 2 தினங்கள் ஸ்டார்ட் ஆக போதும். அதே மாதிரி ஒரே சென்ட் தான். $40 நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்க ரீபத் ஐடி வரும்போது மறுபடியும் ஒரு $40 அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் உங்க ரீபத்து 5 ஐடியா மாறும்போது 5 தடவை $40 அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் உங்க ரீபத்து 125 மாறும்போது 125 டைம் $40 அனுப்புவீங்க. அப்புறம் உங்க ரீபத்து 625 மாறும்போது $40 அனுப்புவீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஐடி ஒரு தடவை வந்து நீங்க $40 அடிச்சுட்டு அப்படியே வேலெட்டை பார்த்துட்டு நீங்க மாட்டோம் இன்கம் வேலெட்ல வரும்போது டக்குன்னு INR மாத்தி ஃபேமிலிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. சரி, இப்ப பாப்போம் ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு டொனேஷன் தரக்கூடிய 5 நபர்கள் மூலியமா இல்ல சார். நான் சொன்ன உடனே நீங்க மூவ் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து 5 நபர்கள் மூலியமா நமக்கு டொனேஷன் ரிசீவ் ஆகுது. $120 ரிசீவ் ஆகுது. இந்த $120 நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். நான் அடுத்த ஸ்லைட் போடும்போது 120 மறந்துடாது. சும்மா பேப்பர்ல பக்கத்துல 120 எழுதிங்க. இந்த 120 காம்பவுண்ட் எப்படி பிரியுதுன்னு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் லெவல்ல செகண்ட் ரிசீவ்டு நீங்க 62 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $2120 வரும். $2120 வந்து உங்க சைக்கிள் முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். நீங்க அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஸ்டாப் தான். ஸ்பீடு கேஷ் நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கும். $2120 எப்படி காம்பவுண்டா பிரியுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப பார்ப்போம். செகண்ட் ஸ்லைட் போகும். சரி, இப்ப $120 லெவல் 1 இருக்கு பாருங்க சார். அதுல பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ல இருந்து $20 ஃபர்ஸ்ட் டைம் சார். நமக்கு ஒருத்தர் முத டொனேஷன் வாங்குறோம். 5 பேர் நமக்கு டொனேஷன் தரணும். நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே டொனேஷன் நமக்கு கிடையாது. நம்ம அறிமுகப்படுத்த அந்த தெய்வத்துக்கு தான். அப்ப இங்கேயும் ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம் பாருங்க. சோ ஸ்பான்சருக்கு $20 போயிடும். இரண்டாவது நபர் 5 நபர் நமக்கு தரணும் இல்லையா டொனேஷன். இரண்டாவது நபர் உடனே அடுத்த செகண்டே தருவார். என்னன்னா அப்பயும் நமக்கு ப்ராஃபிட் வராது. நம்மள இமிடியேட்டா ரீபத் ஆக்குறாரு அவரு. இமிடியேட்டா $40 நமக்கு வேலெட்ல உக்காரும். ரீபத் வேலெட்ல அது அடுத்த கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துல அது கிரீன் ஆயிடும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக்கா போய் லைஃப் கேட்ல போயிட்டு உக்காந்துரும். அங்க நம்மளுடைய ரீபத்து யாருக்கு அந்த $40 தருமோ அங்க தந்துரும். சோ ரெண்டாவது நம்மளுடைய டொனேஷனே நமக்கு ரீபத்தா கிடைக்குது. சார் ஒவ்வொருத்தருக்கும் 2வது ஐடியா ரீபத்துனா அது எவ்வளவு ஃபாஸ்ட் நினைச்சு பாருங்க. ஸ்பீடு கேஷ்ல 14வது ஐடி தான் நான் ரீபத்துல கொண்டு வந்தேன். ஒருத்தருக்கு 14வது ஐடி தான் ரீபத்தா வரும். ஆனா இங்க 2வது ஐடியா ரீபத்து வருதுன்னா ஒவ்வொருத்தர் ரீபத்தும் எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யும். இந்த இடத்துல இந்த கீ பாயிண்ட மைண்ட்ல நிறுத்திங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. தப்பா ரைட்டா அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, தேர்ட் நபர் கிட்ட இருந்து ப்ராஃபிட் வந்து $50 வருது. அப்பா கடை வாங்கின பக்கத்து வீட்டு ராஜா கிட்ட இருந்து $50 5000 கடை வாங்கினேன். தெய்வம் 3வது எடுத்தவனே $50 கொடுத்துருச்சு. நான் போட்ட காசை சம்பாதிக்கிறதுக்கு பல கான்செப்ட்ல எவ்வளவு நாள் ஆகும். ஆனா இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லெவல்ல எனக்கு தரக்கு 3வது நபர் கிட்ட எனக்கு $50 வந்துச்சு. இதோட சந்தோஷம் வேற என்ன சார் வரும். அடுத்தது போர்டு ரீபத் $10. 4வது நபர் வந்து ஏற்கனவே நம்ம போர்டுக்குள்ள போயிட்டோம். $50 எடுத்துட்டு வந்தோம். 40 இங்க டொனேஷனுக்கும் $10 போர்டுல போய் ஒரு ஐடியா போய் உட்காந்துட்டோம். இப்ப திருப்பி ஒரு ஐடியா போர்டுல போய் உட்காரு. அப்ப போர்டு ஸ்கை போர்டுல 2 ஐடியா நம்ம உட்காரோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 ஐடியா உட்காரும் போது அதோட ஸ்பீடு என்ன ஆகும். சரி அப்புறம் பார்ப்போம். சோ இப்ப $120 லெவல் 1க்கு முடிஞ்சிச்சு சார். அப்ப லெவல் 1ல நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியதுன்னா நம்ம வேலெட்ல காண்பிக்கக்கூடிய $120 எப்படி காமிக்கனா நம்முடைய ஸ்பான்சருக்கு $20 அனுப்பிச்சதா நம்ம காமிக்கும். நம்முடைய ரீபத்துக்கு $40 ஆக்டிவேட் பண்ணதா சிஸ்டம் சொல்லும். அதே மாதிரி ஐடியும் வந்திருக்கும். ரீபத் ஐடியும் நமக்கு ப்ராஃபிட் $50 எடுத்துக்குங்க, நீங்க $5000 மாத்திக்குங்கன்னு சொல்லி இன்கம் வேலெட்ல $50 நமக்கு போட்டுரும் சிஸ்டம். 4வது போர்டு ரீபத் போர்டுல இன்னொரு ஐடி உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சிஸ்டம் சொல்லும். இதுல டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா $120. சாரி சார், நான் USDT எனக்கு டக்குன்னு வாயில வராது. அது ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம். தொடர்ந்து USDTன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணம் டாலர் சொல்றேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ப்ளீஸ். ஓகே, இப்ப லெவல் 2ல பாருங்க. $2120 சொன்ன இல்லைங்களா, USDT சொன்ன இல்லைங்களா, அது எப்படி காம்பவுண்டா பெரியதுன்னு பாருங்க. கிளப்புக்கு $40 போயிட்டு ஒதுங்கிடும் சார். அது என்ன சார் கிளப்? சார் கிளப் இன்கம் அப்படின்றது உழைக்கிறவர்களுக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதி. எப்படி ஆக்டிவ் லெவல் டொனேஷன் நம்ம பண்றோமோ அதே மாதிரி இது ஆக்டிவ்காக கிட்டத்தட்ட லெவல் கான்செப்ட் மாதிரி தான். ஆனா டைரக்ட் மட்டும் ஒரே ஒரு லெவல் மட்டும். கிளப் இன்கம் இன்னொரு பேர் ஒரே ஒரு லெவல், யூனி லெவல், அவ்வளவுதான். அதாவது நம்ம எத்தனை டைரக்ட் போடுறோமோ அப்படி டைரக்ட் அவங்க சொல்ற டைரக்ட் நம்ம போட்டுட்டோம்னா நம்ம கிளப்ல போயிட்டு உட்காந்துருவோம். கிளப்ல சாதாரணமா உட்கார வைக்க மாட்டாங்க, சிம்மாசனம் போட்டு நம்மள உட்கார வைப்பாங்க. நம்ம அந்த எப்படி சொல்றது, பாட்ஷால ரஜினி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி 3 கிளப். ஃபர்ஸ்ட் கிளப் வந்து ராயல் கிளப், செகண்ட் வந்து ஹானஸ்டி கிளப், தேர்டு வந்து சேலஞ்சர்ஸ் கிளப். 3 கிளப்லயும் உட்கார வைப்பாங்க. அப்ப பாருங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் $40 லெவல் 2ல கிளப்ல போயிட்டு ஆட் ஆயிட்டே இருக்கும். எங்க ஆக்டிவ் டொனேஷன் வந்து
பின்னாடி போர்டுல இருந்தும் கிளப்புக்கு போகும். அப்ப ஒவ்வொரு டாலரும் போக போக அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். அது வீக்லி உங்க சிஸ்டம் வந்து அலாட் பண்ணிடும். கிளப் இன்கம், அந்த கிளப் இன்கம் வாலெட்ல வந்து இன்கம் வாலெட்ல டிரான்ஸ்பர் ஆகி நீங்க டிரான்ஸ்பர் பண்ணணும். கிளப் வாலெட்ல இருந்து நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இன்கம் வாலெட். இல்ல நீங்க கிளப் வாலெட்ல வச்சு சேவிங்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல நான் இன்கம் வாலெட்ல மாத்திக்கிறேன் சார்னா மாத்திக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். நீங்க இன்கம் வாலெட்ல இருந்து நீங்க ஐஎன்ஆரா மாத்திக்கலாம். எப்படி சார் இது கால்குலேஷன் பண்றீங்க? சிம்பிள் சார். 20% ராயல் கிளப், 30% ஹானஸ்டி கிளப், 40% சேலஞ்சர்ஸ் கிளப். என்ன சார் 20%? அப்போ ஒரு 10,000 கிளப் இன்கம் இருக்குன்னா அந்த 10,000ல 20% 2,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அச்சீவர்ஸ். எந்த அச்சீவர்ஸ்? ராயல் கிளப் அச்சீவர்ஸ். ராயல் கிளப்புக்கு அச்சீவர்ஸ்னா என்னது? என்ன மெஷர்மெண்ட்? 12 முடிச்சவங்க சார். 12ல சார் இப்ப 12 முடிச்சவங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம் சொல்ல பின்னாடி கிளப் இன்கம் பார்ப்போம். நான் ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பழசு சொல்றேன். 12 முடிச்சவங்க அப்படின்னும் போது எத்தனை பேர் முடிச்சாங்களோ அவங்களுக்கு ஷேர். இந்த மாதிரி 3 கிளப்லயும் அந்த வாரம் அவங்களுக்கு என்ன ஷேரோ அது போய் கிளப் இன்கமா உட்காந்துரும். சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம். ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா $80. ஏற்கனவே ஒரு $20 லெவல் 1ல. இப்ப லெவல் 2ல அந்த 64 பேர்கிட்ட இருந்து 64 பேர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து ஸ்பான்சர் வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம வேலெட்டுக்கு. அது $80 நம்மளோட ஸ்பான்சருக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது 4 ரீபத். சார் என்ன சார் 4 ரீபத் தொடர்ந்து வருமா? வராது. கேப் விட்டு தான் வரும். ஒரு லைஃப் கேட்ல ஒரு 4 மெம்பர் உட்காருவாங்க. டக்குன்னு நம்மள ஒரு ரீபத் வந்து உட்காரும். அதுக்கப்புறம் லைஃப் கேட்ல ஒரு 5 பேர் ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீபத் உட்காரும். அந்த மாதிரி பண்ணிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ரெப்ரசன்ஸ் வேணும், எல்லாரும் பணம் வாங்கணும். அப்படி தொடர்ந்து ரீபத்தே வாங்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ற ஐடியால நம்ம எப்பயுமே அப்படிதான் நினைக்கிறோம். எல்லாமே ஒண்ணுதான் நினைக்கிறோம். அதன் அடிப்படையில 4 ரீபத்தும் பிளேஸ்மெண்ட் லைஃப் கேட்ல பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் சுழற்சியை கொடுக்குறோம். ஏற்கனவே ஒரு ஆக்டிவ் ரீபத்து லெவல் 1ல $40 போயிடுச்சு. இங்க 4 ரீபத்துக்கு $120 போயிடுச்சு. மொத்தம் 5 ரீபத் நமக்கு. ஓகே, ப்ராஃபிட் 1640. எக்ஸலண்டான ப்ராஃபிட். 2 ரிசீவ்டு, ஒரே சென்ட். வெறும் 80 பேர் வந்து முடியும் போது $1,52,000. மிராக்கிளா இல்ல? ஓகே, சந்தோஷமா இருங்க. அடுத்தது போர்ட் ரீபத். சார் ஆட்கள் தான் 80. இங்கேயும் ஒரு கணக்கு சொல்றேன். கரெக்டா மோர் தென் 75,000, 50ல இருந்து 75,000 வந்துருச்சுனாலே 50% ரீபத் இங்க ஒர்க் பண்ணும். அப்ப 40 ஐடி ரீபத்து கொண்டு வரும். 40 ஐடி தான் புதுசா வர ஐடி. அது 3வது ப்ராஜெக்ட் போகும்போது இங்க ஐடி குவியும். அப்ப 20% தான் புது ஐடி வரும். 80% வேலையை 5வது ப்ராஜெக்ட் வரும்போது நினைச்சு பாருங்க. ஸ்பீடு கேஷ்லயும் ஸ்பீடு கிரிப்டோலையும் அந்த ரீபத்துடைய சுழற்சியும் ஹெல்பிங் சுழற்சியும் நினைச்சு பாருங்க. அதுல உண்மை தெரியும். இப்பயும் சொல்றேன், இது கற்பனையில சொல்றது இல்ல சார், கால்குலேஷன் சொல்றது. கற்பனையை சொல்றவங்க வேற, நம்ம வேற. கால்குலேஷன் சொல்றோம் சார் நாங்க. தயவு செஞ்சு அந்த உண்மையை புரிஞ்சுங்க. இன்னைக்கு அந்த கனி கிடைக்காது. 4 வருஷம் எங்களோட டிராவல் பண்ணுங்க. அந்த கனி எட்டாத கனி. அது வந்து அதனுடைய மகிமை வந்து அப்ப உங்களுக்கு புரியும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையா இருக்கணும். அப்பனா இத்தனை ரீபத்து வேணும் அப்படின்னு ஒரு புள்ளையார் சொல்லி போட்டுதான் ஒவ்வொரு கான்செப்டையும் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது ஹெல்பிங் ஐடி. ஹெல்பிங் ஐடி $160 நேரா ட்ரஸ்டுக்கு போவோம். அங்க ஹெல்பிங் ஐடின்ற பேர்ல உங்களுக்கு ரிசீவ்ட் அமௌண்ட் வரும்போது ஸ்பீடு கேஷ்ல நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. இது வரைக்கும் பேர்ல பாத்துட்டு இருந்தீங்க. சங்கர் அனுப்பிச்சாரு, ராஜா அனுப்பிச்சாரு, கோபால் அனுப்பிச்சாரு, பாபு அனுப்பிச்சாருன்னு தடவையா எப்படி நீங்க உருவம் இல்லாத டிஜிட்டல்ல நீங்க கிரிப்டோன்னு சொல்றீங்களா? உருவம் இல்லாத பணம், பெயர் இல்லாத பணம். பணத்துக்கு உருவம் இருக்கு, ஆனா பெயர் இல்ல. நமக்கு கடவுள், அதுதான் கடவுள். கடவுளா வந்து $1000 நமக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிடும். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபில்ட்ரியில அது ஒரு நம்பரா உக்காந்தா பின்னாடி வந்து அது பணம் வாங்கும். அந்த பணம் தேவையில்லை ட்ரஸ்டுக்கு. நீங்க அன்பா பாசமா நன்கொடை தரீங்கல்ல, அந்த பணம் போதும். அத பல மடங்கு பெருக்கிற அளவுக்கு இங்க ப்ராஜெக்ட் இருக்கு. அப்ப ஹெல்பிங் வேலை வந்து ஸ்பீடு கேஷ்ல வெயிட் பண்ற நண்பர்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 202வது ஐடியில
ஒருத்தர் உட்கார்ந்துட்டுக்கானா 203, 204, 210 வரைக்கும் வரிசையா ஹெல்பிங் ஐடி உட்கார்ந்தனா 203ல இருந்து 210 வரைக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நபர் 211 கொடுப்பாரு. இப்ப கீழே பாருங்க, 201வது ஐடி பணம் வாங்குறாங்க. அடுத்தது யாரு பணம் வாங்கணும்? ஹெல்பிங் ஐடி வாங்கணும். ஹெல்பிங் ஐடி எங்க உட்காந்து 202ல இருந்து 210. ஆனா 202ல இருந்து 210 வரைக்கும் அந்த நம்பரே இருக்காது அட்மின்ல. 211 தான் இருக்கும். 202க்கு அப்புறம் 211 யாரோ சுந்தரோ சேகரோ படம் வாங்குவார். என்ன சார் சொல்றீங்க? ஹெல்பிங் ஐடி வரட்டும், அதையும் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓபன் பண்ணி காட்டுவோம். அதுதான் ஸ்பீடு கேஷ் குடும்பம். சோ அந்த மாதிரி ஹெல்பிங் ஐடி 5 ப்ராஜெக்ட்ல இருந்து வரப்போகுது சார். இன்னும் வரப்போகுது. நம்மளுடைய ஆக்டிவ் லெவல்ல இருந்து ஹெல்பிங் ஐடி போக போகுது. இன்னும் 3 மாசம் கழிச்சு எல்லோரும் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கும் போது சந்தோஷமா 10 ஹெல்பிங் ஐடிக்கு போட்டுங்க சார், 20 ஹெல்பிங் ஐடி போட்டுங்க அப்படின்னு கண்டிப்பா ஸ்பீடு கேஷ்ல எல்லாரும் ஹெல்பிங் ஐடி தானமா தரலனா தருவாங்க சார். மிக சிறந்த மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், இங்க இருக்கிற 20,000 ஐடியில கிட்டத்தட்ட 16,000 ஐடி மனிதர்கள் சார், மிக சிறந்த மனிதர்கள். மற்றவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அது நடக்கும் சார். சிஸ்டம் மூலியமா தான் ஹெல்பிங் ஐடி வரணும்னு அவசியம் இல்லை சார். மனிதர்கள் மூலியமா வர வைப்போம். அது நம்மால் மட்டும்தான் முடியும். சரி, அதுக்கான காலம் வரும்போது அதை பத்தி பேசுவோம். இப்ப $2,240 நமக்கு மொத்தமா கிடைக்குது. அது ஒவ்வொரு காம்பனண்டா எப்படி பிரியுது அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்தது இப்ப போர்டுக்கு போவோம் சார். நம்ம போர்ட்லயும் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே நம்மளது சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். ஒரு ஐடி வந்தா கூட பேமெண்ட் பிரியணும். அப்ப எப்படி சார் ஒரு ஐடி பிரியுறீங்க? எப்படி சார் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இது எப்படி சார் பண்ணிருக்கீங்க? அங்க சிங்கிள் ரோ மேட்ரிக்ஸ், இதுல கிரிப்டோல டொனேஷன் பிளான்ல சிங்கிள் ரோ பண்ணிருக்கீங்க. ஓகே சார், அது நல்லா இருக்கு. இங்க என்ன சார்? இங்க 2 மேட்ரிக்ஸ், 3 லெவல் தான். இப்ப நான் போர்ட்ல உட்காந்துருக்கேன். என் கீழே எனக்கு அடுத்து ஜாயின் பண்ணவங்க என் கீழே உட்காருவாங்க 2 பேரு. அந்த 2 பேர் கீழே 4 பேர் உட்காரும்போது செகண்ட் லெவல் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. அந்த 4 பேர் கீழே தேர்ட் லெவல்ல 8 பேர் வரும்போது எனக்கு ஸ்கை போர்டு கம்ப்ளீட் ஆகுது. நான் ஸ்கை போர்டுல இருந்து நேரா அடுத்த போர்டுல போய் உட்காந்துறேன். எனக்கு தான் 3 லெவல் முடிஞ்சிருச்சு. சரிங்க சார், அடுத்து யார் வருவா? அடுத்து என் கீழே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் அவங்களும் என்ன மாதிரி அவங்களுடைய 3 லெவல் முடிச்சுட்டு செகண்ட் போர்டுல எனக்கு கீழே 2 பேர் உட்காருவாங்க. சரிங்க சார், செகண்ட் போர்டுல நீங்க எவ்வளவு ரூபாய் எடுத்துட்டு வருவீங்க? செகண்ட் போர்டுக்கு அப்ப பட்ஜெட் கிடையாதா? உண்டு. ஃபர்ஸ்ட் போர்டுல $66 கிடைக்குது. அதுல $32 கேரி ஓவர் பண்ணிட்டு செகண்ட் போர்டுல போய் உட்காருவேன். அதே மாதிரி என் கீழே இந்த 2 பேரும் அதே $32 எடுத்துக்கிட்டு என் கீழே 2 பேரும் $32 உட்காருவாங்க. அந்த 2 பேருக்கு கீழே அதே மாதிரி 4 பேரு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போர்டு முடிச்சு $32 எடுத்துட்டு உட்காருவாங்க. அவங்க கீழே 8 பேரு அவங்க 3 லெவல் முடிச்சு அதே மாதிரி $32 உட்காருவாங்க. அப்ப எல்லாரும் $32 வந்துச்சுன்னா அந்த போர்டுடைய கான்செப்ட் $32 தானே. அப்ப அந்த $32க்கு என்ன பட்ஜெட்? அந்த பட்ஜெட்ல அடுத்த போர்டுக்கு எவ்வளவு கேரி ஓவர் ஆகுது, அது 3வது போர்டுனுடைய பிளான். இப்படிதான் அது 2 மேட்ரிக்ஸ் 3 லெவல்ல அந்த போர்டு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த போர்டுக்குள்ள எவ்வளவு மேஜிக் தெரியுங்களா? அந்த போர்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்க போகுது தெரியுங்களா? இதை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் போர்டு பார்ப்போம். ஒரு 2-3 போர்டு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நேரம் அதிகமா இருக்கு. எப்படி நான் ஒரு 3 போர்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனோ அதேதான் கடைசி 7வது போர்டு வரைக்கும். இந்த 7 போர்டுமே நமக்கு சொர்க்கம். அதனாலதான் சொர்க்கத்துக்கு நிகரான ஆங்கில வார்த்தைகளை நம்ம இங்க நேமா வச்சிருக்கோம். ஸ்கை அப்படின்னா சொர்க்கம், பிரபஞ்சம்னா சொர்க்கம். அப்ப ஃபர்ஸ்ட் போர்டு ஸ்கை போர்டுல நீங்க உட்காடுறீங்க. உங்களுக்கு பட்ஜெட் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் போர்டு காட்டுங்க சார். பட்ஜெட் நான் இன்னும் படிக்கல பாபு சார். ஓகே, 42, 49, 56, $66 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போர்ட்ல கிடைக்குன்னு சொன்னேன். அந்த $66 எப்படி பிரியுது பாருங்க. நமக்கு ப்ராஃபிட் $10. கிளப் இன்கம்க்கு 7 போகும். ஏற்கனவே கிளப் இன்கம் ஆக்டிவ்ல இருந்து 40 போச்சுங்களா? இப்போ ஒரு 7 போய் 47 வரும். ஒரு நபர்ல இருந்து 47. இப்ப நம்ம 1000 பேர் ரெடியா இருக்கோம். 1000 பேர்ல இருந்து கிளப் இன்கம் எவ்வளவு போயிருக்கும்? ஒரே மாசத்துல $47,000 போயிருக்கும் கிளப் இன்கம்க்கு. நினைச்சு பாருங்க அந்த வீக்லி பேமெண்ட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இன்னும் 6 போர்டுல நான் கிளப் இன்கம் எடுத்தலாம்னு சொல்லல. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு போர்டு மூவ் ஆயிட்டே இருக்க ஒவ்வொருத்தரும் மூவ் கிளப் இன்கம் ஒவ்வொருத்தரும் அங்க அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். வேற லெவல் சார் அது.
உணருவீங்க, சத்தியமா உணருவீங்க இன்னும் 2-3 மாதங்கள்ல. ஓகே, அடுத்தது ஸ்பான்சர் $8. போர்டு ரீபத் வந்து இங்க மறுபடியும் ஒரு ரீபத் கிடைக்குது. நினைச்சு பாருங்க, ஏற்கனவே போர்டுல வந்து உக்காந்துட்டோம். ஆக்டிவ்ல நம்மளுடைய 4வது நம்பர் நமக்கு டொனேட் பண்ணும்போது நம்மள போர்டுல உட்கார வச்சிருக்காரு 5வது நம்பரு. அப்ப 2 ஆச்சு. இங்க 2-4-8 முடிக்கும் போது இங்க 1 3 ஆகுது. இந்த 3 ஐடிக்கும் ஸ்பான்சர் யாருன்னா என்ன அறிமுகப்படுத்தினவர் தான். எத்தனை ரீபத் வந்தாலும் 52 ரீபத் இதுல போர்டு எல்லாத்தையும் 52 54 இன்னும் நான் அதெல்லாம் கணக்கு பார்க்கல. எனக்கு கரெக்டா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கணக்கு போட்டு இன்னொரு மீட்டிங்ல இன்னொரு பிஓபில அழகா சொல்றேன். ஒரு ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு கிடைக்குன்னு சொல்றேன் ஷார்ட் பீரியட்ல. அப்ப கிரிப்டோல இந்த சைக்கிள் சுத்துது, இந்த சைக்கிள் வருது எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க சார். தயவு செஞ்சு சொல்றேன், சைக்கிளை மறந்துருங்க. சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது, எப்போ ஆகும், எப்போ 1.50 கிடைக்கும்னு மறந்துருங்க. அதுக்கு முன்னாடியே ஆக்டிவ் இன்கம் வந்துடும் கிரிப்டோல. அதுக்கு ஸ்பான்சர் இன்கம். இந்த 2 இன்கம் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு ரெஃபரல் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். கிரிப்டோல ரெஃபரல் அதிகமா கொடுக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும், இங்க ஸ்பீடு கேஸ்ல ஒவ்வொருத்தரும் 3 ரெஃபரல் கொடுத்துருக்கணும். அப்ப இங்க 3 வேகமா முடிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் 3 முடிக்க வச்சுட்டு அங்க கிரிப்டோல உள்ள தள்ளுங்க. அங்க கிரிப்டோல அவங்கள ஆக்டிவா இத கத்து கொடுங்க, அவங்க சம்பாதிக்க வைங்க. அப்ப ஐடிஸ் வந்து வர 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 ஸ்பீடு கேஷ் எங்கேயோ போகும் சார், நடக்க போகுது. அடுத்த போர்டு பார்ப்போம். $32 கேரி ஓவர் எடுத்துக்கிட்டு நம்ம ஈடன் போர்டு போறோம். ஈடன் போர்டுல நமக்கு கிடைக்குது $220 கிடைக்குது. இந்த $220 பட்ஜெட்டை போய் பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார். ஓகே, இந்த $220 பட்ஜெட்டை பாருங்க. $50 ப்ராஃபிட் சார். ஹெல்பிங் ஐடி $16 இங்க இருந்து நம்ம சிஸ்டத்துக்கு போகுது. இந்த ஹெல்பிங் ஐடி $16 எப்படி போகும்னா, அங்க ஹெல்பிங் காம்பனன்ட் இருக்கும். அந்த ஹெல்பிங் காம்பனன்ட் ட்ரஸ்ட் வந்து அதை வித்ட்ரா பண்ணி ஐஎன்ஆரா மாத்தி இங்க இம்மிடியேட்டா அந்த $16க்கு $12 வந்து செலவு பண்ணி இங்க ஒரு ஐடி ஹெல்பிங் ஐடி போடும். மீதி $4 ட்ரஸ்ட்ல அக்கௌண்டபிலிட்டி ஆகும். அடுத்தது போர்டு ரீபத் இங்க நமக்கு மறுபடியும் செகண்ட் போர்டுல ஒண்ணு கிடைக்குது. கிளப் இன்கம் $24 இங்க இருந்து போகுது பாருங்க. ஆக்டிவ்ல இருந்து $40, ஃபர்ஸ்ட் போர்டுல இருந்து $7, இங்க இருந்து $24 கிளப்புக்கு போகுது. எல்லாருமே நம்மளுடைய சாதனையாளர்கள் யாரோ அவங்களுக்கு பிரிச்சு தரத்துக்காக, யாரெல்லாம் ராயல் கிளப்ல இருக்காங்களோ, யாரெல்லாம் சேலஞ்சர்ஸ் கிளப்ல இருக்காங்களோ, யாரெல்லாம் ஹானஸ்டி கிளப்ல இருக்காங்களோ எல்லாருக்கும் பிரிச்சு தரத்துக்காக இந்த ஒவ்வொரு டாலரும் பயணச்சீட்டு இருக்கு. சந்தோஷமா உழைக்கிறவர்களுக்கு தரப்போறோம்னு சொல்லிட்டு அது போயிட்டு கிளப் வாலெட்ல உட்காரும். அடுத்தது ஸ்பான்சருக்கு $20 போகுது. கேரி ஓவர் $100 எடுத்துக்கிட்டு அடுத்த போர்டுல போய் உட்காரும். இப்ப ஈடன் போர்டு நான் முடிச்சேன்னா $100 எடுத்துட்டு போயிட்டு நான் 3வது போர்டுல உட்காருவேன். என்ன மாதிரி பின்னாடி வர்றவங்க 2வது போர்டுல $100 எடுத்துக்கிட்டு 3வது போர்டுல உட்காருவாங்க. அப்ப 3வது போர்டுல கான்செப்ட் $100 மாறுது. அப்ப அந்த $100க்கு பட்ஜெட் போட்டு எவ்வளவு பணம் எவ்வளவு டாலர் கிடைக்குதுன்னு 3வது போர்டுல பார்ப்போம். 3வது போர்டுல பாத்தீங்கன்னா பாரடைஸ் போர்டுல $752 நமக்கு கிடைக்குது. இந்த $752 பட்ஜெட்டை பார்ப்போம். சொல்லுங்க சார். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $110. ஹெல்பிங் ஐடி $32 ட்ரஸ்ட் மூலியமா ஸ்பீடு கேஷ்ல ஆக்டிவ் ஆக போகுது பாருங்க. ஆக்டிவ் மூலமா 5 ஐடி, செகண்ட் போர்டு மூலியமா 1 ஐடி, இங்க 3 ஐடி. கிட்டத்தட்ட ஹெல்பிங் ஐடி எவ்வளவு வருது பாருங்க. 5 1 6 3 9 ஹெல்பிங் ஐடி வந்திருக்கு பாருங்க. 9 ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஷ்ல காத்து கொண்டிருக்கும் 9 நபர்களுக்கு பணத்தை தரப்போகுது சார். அடுத்தது போர்டு ரீபத். இங்க ஒரு 2 போர்டு ரீபத் ஆகுது. இல்ல இன்னொரு பீட்டினா இந்த ரீபத்துக்கு ஹெல்பிங் ஐடி 9 ஹெல்பிங் ஐடினா 9 9 81 ஹெல்பிங் ஆயிடும். ஒவ்வொரு ரீபத்தும் ஒரு ஹெல்பிங் ஐடி உருவாக்கும். ஒரு ஹெல்பிங் ஐடிக்கும் அது பல மடங்கு ஆகும். அப்ப ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல. ஈஸி சார். ஹெல்பிங் ஐடி எவ்வளவு, ஒரு ஐடி மூலமா எத்தனை ஹெல்பிங் ஐடி. அப்ப 54 ரீபத், 54 ஒரு ஐடி மூலியமா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஹெல்பிங் ஐடி மேல வருது. அப்ப 54 × 30 ஒரு நபர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட மோர் தென் 500 ஹெல்பிங் ஐடி வரப்போகுதுன்னா அப்ப இதுல சாதிக்க போறவங்க எவ்வளவு ஹெல்பிங் ஐடி ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வரப்போகுது. அப்ப நான் சொன்னது நான் ஸ்டாப் சொன்னனே, இது நடக்குமா நடக்காதா? ஸ்பீடு கேஷ்ல 8 ரீபத் இல்ல சார், 64 ரீபத்தும் நீங்க இன்னும் 2.5 வருஷத்துல வாங்கதான் சார் போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். எழுதி வைத்து சொல்லுங்க. அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்றேன், எழுதி வச்சீங்கன்னு. இது நடக்கதான் சார் போகுது. அடுத்து
கிளப் இன்கம் 20, கேரி ஓவர் $500 எடுத்துக்கிட்டு 4வது போர்டு போகுது. 4வது போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஜியான் போர்டுல நமக்கு மொத்தம் $3780 நமக்கு கிடைக்குது. இதனுடைய பட்ஜெட்டை பார்ப்போம் சார். ப்ராஃபிட் இங்க $520, ஹெல்பிங் ஐடி $50, கிட்டத்தட்ட 5 ஐடிக்கு அங்க ஹெல்பிங் ஐடி போகுது. ஸ்பீடு கேஷ்க்கு போர்டு ரீபத்து இங்க மறுபடியும் நமக்கு 2 ரீபத் கிடைக்குது. இங்க ஆக்டிவ் ரீபத்து டொனேஷன் கேட்ல போயிட்டு ஒரு ஐடி $40 போகுது, ஸ்பான்சருக்கு $50 போகுது, கிளப் இன்கம்க்கு $100 போகுது, அக்கௌண்ட் கேரி ஓவர் $3000 பண்றோம் சார். இங்க ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன், பாபு சார் மூவ் பண்ணாதீங்க. கேரி ஓவர் $3000 கரெக்டா நீங்க 248 ஃபர்ஸ்ட் உங்க லெவல்ல 2 பேர் வந்து உட்காருவாங்க. எவ்வளவு பட்ஜெட் ஜியான் போர்டு $500 உட்காருவாங்க. அடுத்து 4 பேர் $500 உட்காருவாங்க. அடுத்து 8 பேர் $500 உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் உட்காரும் போது ஒருத்தர் கிட்ட அது எந்த காம்பவுண்ட் போகும் பணம் புரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஒரு என்ட்ரி வரவும் அந்த என்ட்ரி ப்ராஃபிட்டுக்கு போனா ப்ராஃபிட் போகும், அந்த என்ட்ரி கிளப்புக்கு போனா கிளப்புக்கு போகும், அந்த என்ட்ரி இதுக்கு ஹெல்பிங் ஏரியா போனா ஹெல்பிங் ஏரியா போய் உட்காந்துரும், அந்த என்ட்ரி கேரி ஓவர் உட்கார்னா கேரி ஓவர்ல போய் உட்காந்துரும், அந்த என்ட்ரி ஸ்பான்சருக்கு போனா ஸ்பான்சருக்கு போயிடும். இப்படி கிளியரா ஒரு என்ட்ரியும் அதனுடைய காம்பவுண்டுக்கு போய் உட்காரும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அப்ப முதல் 2 பேர் ஒவ்வொருத்தருக்கும் வந்துரும், அடுத்த 4 பேர் ஒவ்வொருத்தருக்கும் வந்துரும், அடுத்த 8 பேர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த காம்பவுண்ட் போவோம். கடைசியா நம்ம கேரி ஓவர்ல பார்த்தோம்னா ஜியான் போர்டுல $3000 காட்டுவோம். அப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இது ஜியான் போர்டுல மட்டும் இல்ல சார், போர்டுல இருந்தே இந்த $3000 நீங்க எடுத்துக்கிட்டு இந்த போர்டோடு இந்த ஐடிக்கு முடிச்சுக்கிறீங்களா? முடிச்சுக்கிறீங்கன்னா உங்களோட $3000 உங்களோட இன்கம் வேலட்ல போய் உட்காந்துரும். நீங்க வித்ட்ரா பண்ணி INR மாத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு போர்டுக்கும் ஆப்ஷன் கேட்கும் சார். ஏன்னா பல ஃபாரின் கான்செப்ட்ல சார் ரொம்ப டஃப்பா வச்சு 8வது தூரத்துல 10வது போர்டு 15வது போர்டை கணக்கு காட்டி நம்ம போக முடியாத தூரத்துக்கு பேசிவ வச்சு எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் எடுக்க முடியுமோ எடுத்து முகம் தெரியாத கம்பெனி, பெயர் தெரியாத கம்பெனி, அட்ரஸ் தெரியாத கம்பெனி நம்மளோட உழைப்பை திருடிட்டு போனாங்க சார். இங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அன்னைக்கு கிடைக்கிற பணம் அது அவங்களுடையது, தீர்மானிக்க வேண்டியது அவங்கதான். எனக்கு இந்த பணம் வேணும், இல்ல அந்த போர்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியது அவங்கதான். அதனாலதான் சார் இந்த சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டுலயே நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். பாசிவ்ல அடுத்த போர்டு மூவ் ஆகுறதுக்கு உங்களுடைய விருப்பம், நீங்க விருப்பப்பட்டா பாசிவ்க்கு அடுத்த ஐடியா போய் உட்காரும். இல்ல எனக்கு இந்த போர்டை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு INR நீங்க அடுத்த நிமிஷமே வித்ட்ரால் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் ஹைலைட்டான விஷயங்கள் சார். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பேசுங்க சார், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்த போர்டுக்கு 5வது போர்டு குளோரினால உங்களுக்கு தெரியும் சொர்க்கம். $3000 பட்ஜெட். இந்த $3000 பட்ஜெட்ல நமக்கு மொத்தம் கிடைக்கிறது $21,800 கிடைக்கும். இந்த $21,000 நம்ம பட்ஜெட்டை பார்ப்போம். சோ ப்ராஃபிட் $3000 கிடைக்குது. ஹெல்பிங் ஐடி $200 நம்ம ஸ்பீடு கேஷ்க்கு ஐடியா போகுது. 5 ஐடி மறுபடியும் ஸ்கை போர்டுக்கு ரீபத்தா போகுது. 2 ஐடி அங்க டொனேஷன் ரீபத்தா போகுது. ஸ்பான்சருக்கு $200 போகுது. கிளப் இன்கம் $270 போகுது. கேரி ஓவர் $18,000 போகுது. இதுல ஒரு இன்னொரு கீ பாயிண்ட் சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் போர்டுல 7வது ரீபத்து ஓடும். என்னோட 2வது போர்டுல 4வது ரீபத்து, 5வது ரீபத்து, 6வது ரீபத்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கும். என்னோட 3வது போர்டுல 4வது ரீபத்து, 3வது ரீபத்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கும். என்னுடைய 6வது போர்டுல ஃபர்ஸ்ட் ஐடி எனக்கு பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கும். அப்ப 6 போர்டுலயும் ஒரு ஸ்டேஜ்ல எல்லா ஐடியுமே ஐடி இருக்கும். ஆனா எல்லா ஐடிக்கும் ஸ்பான்சர் என்ன அறிமுகப்படுத்தினவர் தான். நினைச்சு பாருங்க இத சார். சாதாரண இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்ட கிரிப்டோ வேற சார், அதெல்லாம் வேற. அதை நான் சொல்ல விரும்பல. அது மைனிங், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அந்த மைனிங், அந்த சுரண்டுறது, அந்த காயினை உருவாக்குறது, அது என்னமோ 50,000 பேருக்கு பிரிப்பாங்க, 10,000 பேருக்கு பிரிப்பாங்க. அது என்னமோ அது விட்டுருங்க. இது ஒரிஜினல் கிரிப்டோ. USDT உங்க கண்ணு எதிர்க்க தெரியும். உங்களோட உழைப்பு பணமா போகுது. இங்க உங்களோட உழைப்பின் மூலியமா பல ஐடியா கொண்டு வர போறீங்க. அந்த ஐடி தான் நம்மள நான் ஸ்டாப்பா ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் கொண்டு போக போகுது. நெக்ஸ்ட் இந்த $18,000 கேரி ஓவர் ஆகி இதுல ஒரு பியூட்டி பாருங்க சார். இது நினைச்சா 248 இழுக்கலாம். ஆனா சீக்கிரமா எல்லாரும் வாங்கணும் 6வது போர்டு 7வது போர்டுன்னு சொல்லிட்டு 2 லெவல் சார். வெறும் 2 லெவல் 6 பேர் வந்துட்டாலும் நம்ம கீழே முடிஞ்சிடும். நம்ம $71,000 நம்ம வாங்கியிருப்போம். அந்த $71,000 எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம் சார். சோ $10,000 நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது.
ஹெல்பிங் ஐடி $330 போகுது. 5 ஃபர்ஸ்ட் போர்டுக்கு 5 போர்டு ரீபத் ஆகுது $50. ஆக்டிவ் ரீபத்துக்கு வந்து 3 ஐடி போகுது $120 போகுது. ஸ்பான்சருக்கு $300, கிளப் இன்கமுக்கு 300, 59,900 கேரி ஓவர் ஆகுது. கிட்டத்தட்ட 60,000 வச்சுங்களேன். 60,000 எவ்வளவு சார் ரூபாய் ஐஎன்ஆர்ல? $60,000 90ன்னு வைங்களேன். 54,1040 54 lakhs. இப்ப கூட நீங்க 54 lakhs போதும் அப்படின்னு சொன்னா 54 lakhsம் அப்படியே ஐஎன்ஆரா நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து போர்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு போர்டுல இருந்தும் ப்ரொஜெக்ஷன் ஆகி வரும். அப்ப இல்ல நமக்கு 50 லட்சம் வேணுமா 1.25 கோடி வேணுமா அதை தீர்மானிக்கிறது உங்க மனசு. அப்ப அங்க இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சார் நீங்க இத முடிச்சுக்கிறீங்களா இல்ல நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றீங்களா அப்படின்ற மாதிரி வரும். முடிவு பண்ண வேண்டியது நீங்க. இப்ப நம்ம அடுத்த போர்டுக்கு போவோம். த லாஸ்ட் ஹெவன் போர்ட், 7th போர்ட். பாபு மூவ் பண்ணுங்க. 7th போர்ட். ஓகே பண்ணிட்டீங்களா? ஓகே குட். $2,29,600 நமக்கு தான் சார் கிடைக்கும். அதுல வந்து பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பட்ஜெட். சொல்லுங்க சார். ஹெவனை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சருக்கு $30,000, ஹெல்பிங் ஐடி $30,000, ப்ராஃபிட் $169,600. கிட்டத்தட்ட crores கணக்கில் தான் வரும். இதுதான் சார் நம்மளுடைய போர்டு பிளான். பவர்ஃபுல் பிளான் சார். எனக்கு இது போட்டு முடிக்கும் போது அவ்வளவு மன நிறைவு இருந்தது. சிலலாம் எனக்கு போட்டு முடிக்கும் போது ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி திருப்பி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா இது வந்து நான் போட்டு முடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இருந்தது சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பான்சர் இன்கம் பேசிவ்ல தந்திருக்கோம் சார். ஏன்னா சார் அது அடிக்கடி ராமலிங்க சார் சொல்லுவார், நான் சொல்றதான், உழைப்பவனுக்கு எப்பயுமே ஊதியம் இருக்கணும், அது மிக சிறந்ததா இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஸ்பீடு கேஷ பல லட்சம் ஐடி கொண்டு போறது யார் கையில சார் இருக்கு? உழைப்பவன் கையில் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த உழைப்பவனுக்கு கொடுக்குற மரியாதை, முதல் மரியாதை நம்ம கொடுக்கணும். அதை நம்ம திட்டத்தின் மூலமா கொடுக்கணும். அப்படின்றதாலதான் இந்த போர்டு பிளான மிக சிறந்த முறையில வடிவமைத்து இன்னைக்கு இன்னும் 2-3 நாட்கள்ல நம்மில் உலா வரப்போகுது. சோ எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடையணும். நான் அடிக்கடி சொல்றதுதான், அனலைஸ் பண்ணுங்க சார். நான் 1000 சொல்லுவேன், ஆனா நான் உண்மைதான் சொல்றேன். ஆனா நான் சொல்றது கரெக்டா தப்பா, அப்ப அதை யோசிக்கிறதுக்கும் நிறைய கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணுங்க சார். இதுதான் நம்ம லைஃப். 5 வருடம் இவர்களோட நம்ம வந்து பயணிப்போம். நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸலண்டான ஒரு ப்ரெசன்டேஷன் எல்லாருமே நம்ம பார்த்தோம். ஸோ டைமும் வந்து 9:20 ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து ஒரு செட்டிலான ஒரு இமேஜினேஷன் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ல இப்போ கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்து பார்த்துட்டு தேசிய கீதம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சங்கர் சார்.